ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றி அதில் நம்ம எப்படி பணத்தை மிச்சம் பண்ணலாம், வீட்டிலேயே ஹோம்மேடாக நம்ம என்னத்தை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கிங்க்கோ இல்லை ஸ்நாக்ஸுக்கோ இல்லை எதுக்காவது நம்மளுக்கு வெல்லம் தேவைப்படும். அந்த சமயத்தில் நம்ம வெல்லத்தை உடச்சி துருவி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா வெல்லத்தை இந்த மாதிரி முழுசாக இருக்கிறத நல்லா இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு பவுடரை வெல்லம் கிடச்சிரும். நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த டயத்தில் எடுத்து டக்குன்னு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து போடலாம். இது பாலில் நம்ம சேர்க்குறதுனால சரி, இல்லை மால்ட்டு நம்ம எது குடிக்கிறோம் அப்படின்னா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வீட் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த சமயத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காமல் இது ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்ச நாளாக இதை ஃபாலோ பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் இந்த டிப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம். வீட்டிலையே நம்ம பயிர் வகையெல்லாம் நிறையா இருக்கும். கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, இந்த மாதிரி நிறைய பயிர் வகைகள் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு 2 வகை பயிரை நம்ம ஊற வச்சிடணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே செய்ய முடியாது. இது எல்லாம் ஊற வச்சு தான் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியாது இந்த பயிர் வகையெல்லாம். அதாவது பச்சை பயிறு கூட ஊற வைக்காமல் செய்யலாம். நம்ம கொண்டக்கடலையெல்லாம் ஊற வச்சு தான் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இந்த பயிர் வகை ஏதாவது ஒரு 2 வாரத்தில் 2 இல்லை 1 ஏதோ ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை ஊற வச்சுருங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு குருமாவோ ஒரு குழம்போ எதுனாலும் செய்கிறதுக்கு டக்குன்னு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிறது ஹோம்மேட் பாஸ்தா தான். இந்த பாஸ்தா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்ததுக்காக இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை உங்களால் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம திக்காக தேய்க்கக்கூடாது. அதாவது ரொம்ப நைஸாக தேய்க்கணும். அப்போ தான் பாஸ்தா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய ஷேப் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சி விட்டு எனக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்யலாம். நான் ரொம்ப ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக ஒரு கார்னர்லேருந்து ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு சுருட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக பாஸ்தா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர்க் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்க்கை வச்சு அந்த இதுலேயும் நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இது ஈஸியாக இருக்கிறனால நான் அதிகமாக இது தான் ட்ரை பண்ணேன். ஃபோர்க்கில் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கேன். இதில் கொஞ்சம் வரமாவை தூவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறக்காக. இந்த மாதிரி நம்ம நாளைக்கு தேவை அப்படின்னா இதை நாளே நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். இல்லை ஈவினிங் செய்கிறோம் அப்படின்னா காலையில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை டின்னராக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்கிறங்கிறத நான் லாஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி மில்லட் வகை தோசையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஃபுட்டு செஞ்சுக்கணும். எப்போவுமே நார்மலாக இட்லி ரைஸ் செய்யக்கூடாது. எதுனாலும் ஒன்று வாரத்தில் ஒரு டைம் இல்லை 2 டைமாவது சிறுதானியத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. பசங்களுக்கு கொடுக்கும்போதும் அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால தான் நான் இதை ரெடி பண்ணுறேன். நான் இந்த வாரத்துக்கு எல்லா வகையான மில்லட்டும் சேர்த்து நான் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 5 வகையான மில்லட் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கம்பு, சோளம், வரகு, திணை, அப்புறம் கவுனி அரிசி, இது எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் நைட்டு படுக்கையில் ஊற வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா அரைச்சி வச்சுருவேன். அதனால் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு படுக்கையில் ஊற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய்லாம் தூவிட்டு மிச்சம் இருக்கும். அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது காஞ்சு போயிடும். சில சமயம் வீணாகவே போயிடும். அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறக்காக அந்த மிச்சம் இருக்கிற தேங்காவை ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்து வைக்கிறதுனால என்ன ஆகுமா, தேங்காயும் வேஸ்ட் ஆகாது. அதாவது காஞ்சும் போகாது. நம்மளுக்கு துருவின தேங்காய் இருக்கிறனால டக்குன்னு ஒரு பொரியலுக்கோ ஒரு கூட்டுக்கோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸுக்கோ எதுக்கு வேணாலும் டக்குன்னு இதை எடுத்து போட்டுக்கலாம். இதை எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டீங்கன்னா தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கலாம். இதுவுமே
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது தேங்காய் எதுவுமே ஒரு துண்டு கூட வேஸ்ட் ஆகிறதில்ல. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரெடி பண்ண வெல்லத்தையும் தேங்காயுமே வச்சுமே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு சகப்பு அவல் இருக்குல்ல, அதை வந்து எடுத்திருக்கேன். அது மிக்சரில் போட்டு நல்லா வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடுறேன். இதை ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன தான் கடையில் அதிகமாக காசு கொடுத்து பொருட்கள் வாங்கி ஸ்நாக்ஸ் வாங்கி பசங்களுக்கு கொடுத்தாலும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் அது ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும், பசங்களும் திருப்தியாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதில் வந்து நான் அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துருந்தேன் இல்லையா, இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு நம்ம துருவன வெல்லம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எனக்கு இந்த துருவன வெல்லம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அதை 3/4 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற ஸ்நாக்ஸ் வந்து ராகி கொழுக்கட்டை தான். ராகி மாவு வீட்டிலேயே இருக்கிற காட்டி நான் அதை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ராகி மாவு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டியான டிஃபனு இல்லை ஸ்நாக்ஸோ செய்யலாம். நான் வந்து அது போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு வெல்லம், அரை கப் அளவுக்கு அவல், இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அவலில் நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து ராகி மாவு இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சமாக வந்து இனிப்பை தூக்கி கொடுக்குறக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இந்த அவலையும் அதிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெல்லம் கொதிக்க வச்சுருந்தோம்ல, அது பாகு பதம்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் சொன்ன அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரை கப் அளவு தண்ணியை 1/4 கப்பு தண்ணியாக கூட மாற்றிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இதில் நம்மளுக்கு என்ன ஷேப் வந்து கொழுக்கட்டை வந்து தேவையோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். புடி கொழுக்கட்டையோ இல்லை உருண்டையாவோ எது மாதிரி நம்மளுக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வந்து பிடிக்கல அப்படின்னா இதை கார கொழுக்கட்டையை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இன்னொரு வீடியோவில் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி மாவு கண்டிப்பாக வீட்டிலையே ரெடியாக வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. இது கடையில் நீங்கள் மிக்ஸாக வாங்குறதை விட வீட்டிலையே ராகி வாங்கி நம்ம கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ராகி அடை, ராகி புட்டு, ராகி கேக்கு, ராகி ப்ரௌனி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து செய்யலாம். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சம் எண்ணெயும் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் பாஸ்தாவை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் வேண்டியதில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதா போதும். கொதிச்சதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் வந்து அதாவது ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி, ஹோம்மேடாக செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம கடையில் வந்து பாஸ்தா வாங்குறதுனால அது என்னத்தில் செஞ்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பசங்க பாஸ்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிற டயத்தை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ அதை வேக வச்சதை ஒரு கொலாண்டரில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பல்லு பூண்டை நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்தாவில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்தாவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக மல்லித்தலை இருந்துச்சுன்னா தூவி இறக்கிங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லை, ஆனால் கொஞ்சமாக சுகர் வந்து ஒரு லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு விரும்பி சாப்பிட்டா. நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குது. கடையில் வாங்குறத விட அவள் இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா. இப்போ பச்சை பயிர் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து முளைக்கட்ட வைக்க தான் போகிறோம். முளைக்கட்டி சாப்பிட்றது இன்னுமே நல்லது, அதனால தான் அதை வந்து ரெடி பண்ணுறேன். இதை ஒரு ஹாட் பாக்ஸில் நான் வந்து போட்டு மூடி வச்சுறேன். காலையில் ஊற வச்சோம்னா நைட்டு இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுட்டா மறுநாள் நல்லா வந்து வந்துடும். இப்போ நம்ம ஊற வச்ச சிறுதானியத்தையும் நான் வந்து எடுத்து வச்ச சிறுதானியத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன். இது ஊறிடுச்சுன்னா நம்ம வந்து மறுநாள் காலையில் வந்து ரெடி பண்ணிட வேண்டியது. அரைச்சி வச்சுட்டோமாங்க நைட்டு வந்து ஈஸியாக வந்து புளிச்சிடும். அப்படிங்கிறதுனால
இந்த முருங்கை பொடியை வச்சு நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் வந்து செய்ய போகிறேன். இந்த முருங்கை பொடி எப்படி செய்யுதுன்னு ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த பொடியை வச்சு தான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி ரெடி பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிறத விட இந்த மாதிரி முருங்கை பொடியை சேர்த்து செய்யும் போது அதோடைய அயனும் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நார்மலாக சாப்பிடக்கூடிய சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ மாவு வேணுமோ அதை எடுத்துகிட்டு முருங்கை பொடியை ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அதில் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஆயில் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது சப்பாத்தி மட்டும் இல்லை, பூரியாவும் ரெடி பண்ணலாம், தோசையில் போடலாம், எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். வீட்லேயே முருங்கைக்கீரை கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயும். அப்படி இல்லைன்னா போகிற வழியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. இல்லை அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கடையில் வாங்கியாவது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3-4 மாதத்துக்கு அது அப்படியே இருக்கும், கெட்டு போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி திரட்டுற மாதிரி சப்பாத்தி திரட்டிட்டு இந்த மாதிரி தோசைகள் 2 பக்கமும் ஆயிலோ இல்லை எண்ணெயோ விட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சப்பாத்தி வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்ம எப்போ சப்பாத்தி பண்ணாலும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. பசங்களுக்கு இரும்பு சத்தும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்தாலும் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நம்ம செஞ்சு வச்சுக்கிறாலே போதும். வாரத்தில் ஒரு டைம் காய் வாங்குவோம், அப்படி இல்லைன்னா 2 டைம் காய் வாங்குவோம். அந்த காய் வாங்கும் போது அப்படியே ஸ்நாக்ஸுக்கும் என்ன வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ இல்லை ஸ்நாக்ஸுக்கு தேவையானது அந்த ஸ்வீட் கார்னு கடலை இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சீசனில் கிடைக்கக்கூடிய சில ஐட்டம்லாம் இருக்கும். வாங்கி வச்சுட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் வந்து சில சமயம் தான் கிடைக்கும் கடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் அந்த மாதிரி சில ஐட்டத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஸ்வீட் கார்னெல்லாம் அந்த சமயத்தில் நம்ம எடுத்து ஊற்று வைக்கிறத விட ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி ஊற்று வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு பாயில் பண்ணி அப்படியே பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துடலாம். அதே மாதிரி தான் இந்த வேர்க்கடலைலாம் சீசனில் தான் கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி கிடைக்கிறப்ப பசங்களுக்கு இதை வந்து வேக வச்சு அப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ஒரு சேலட் மாதிரி ரெடி பண்ணியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு. இந்த மாவு நான் அரைச்சி வச்சுட்டேன். இது நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி சாப்பிட்டோம்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. ஹெல்த்தியான தோசை. நார்மலாக இட்லி ரைஸில் வந்து செய்கிற தோசையை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் நான் வந்து அப்பப்போ வாரத்தில் 1 டைம் இல்லை 2 டைமாவது நான் கண்டிப்பாக வந்து மில்லட் வந்து சேர்த்துக்குவேன். தோசை எப்பவும் போல் ஊற்றிட்டு அப்படியே வந்து எடுத்து கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முளை கட்டி வச்சதும் நல்லாவே முளை விட்டு வந்திருக்கு. இது ஸ்நாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாலட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் காமிச்சிருக்க ஏதாவது 1-2 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.